வணக்கம். வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இந்த ஸ்கேல்ப் மாஸ்டர் அப்படி இல்லைன்னா இந்த இன்ட்ராடே அந்த செட்டப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். யூசர் கைடு நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இண்டிகேட்டருக்கு. அது எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? இப்போது இந்த செட்டப் எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்ன இந்த பாக்ஸாக இருக்குது, இது என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போது அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்க லைன்ஸை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட். இது வந்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். இந்த ப்ளூ பாக்ஸ்க்குள்ளே நம்ம எந்த ட்ரேடும் எப்போவுமே இனிஷியேட் பண்ண மாட்டோம். அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, ஸ்கேல்பிங்காக இருந்தாலும் சரி. அந்த ரேஞ்ச் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 6 o'clock மேலே தான் நமக்கு ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாக்ஸ் வந்து ஏஷியனுடைய கில் ஜோன். அந்த டைமில் மோஸ்ட்லி என்ட்ரி வரும். ஜென்ரலாகவே அந்த டைமில் என்ட்ரி வரும். எல்லா டைம்லேயும் அந்த அந்த பாக்ஸ் இருக்கிற டைமில் என்ட்ரிஸ் கிடச்சிரும். நம்ம செட்டப்பில் யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்றதும் ஆல்ரெடி அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். 2 பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். அது பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். அந்த பேட்டர்னும் ஆர்ஆர்டி பேட்டர்ன், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பை என்ட்ரி. அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு பை என்ட்ரி. ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் போகுது, ரீடெஸ்ட், பை. டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு செகண்ட் டார்கெட் போகலாம். ஸோ ஆவரேஜாக இந்த இடம் வரைக்கும் கூட நீங்கள் மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட வச்சு எக்ஸிட் பண்ணிக்கலாம் பொசிஷனை. சரியா? இது பை செட்டப். இது அப்படியே ஒரு வேளை செல் செட்டப் எப்படி அப்படின்னா பாட்டமில் பிரேக் அவுட் ஆகணும். பாட்டம் பிரேக் அவுட் ஆகிட்டு இதில் போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கீழே இறங்கும். சரி, இந்த ரீடெஸ்ட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது, டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரீடெஸ்ட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறோம். இதுதான் அந்த பேண்ட். இந்த பேண்டில் படும்போது தான் நமக்கு பவுன்ஸ் ஆகும்போது தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அது வரைக்கும் மார்க்கெட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்காது, அது பேண்டில் வர வரைக்கும். ஸோ என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து மேலே போனது கரெக்டாக இந்த இடத்துல பட்டு அதுக்கப்புறம் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஒரு வேளை இந்த இடத்துல இருந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா அது அடுத்த செட்டப்பில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதில் டைரக்ஷனல் கண்டினியூஷன் மெத்தட் மட்டும் இப்போ பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரேட்ஸ் கிடைக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் இதுக்கு தேவைப்படாது, கண்டினியூஷன் மெத்தடுக்கு தேவைப்படாது, ரிவர்சலுக்கு தான் தேவை. ஸோ பொலிஞ்சர் பேண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட் கொடுக்காம அப்படியே மேலே டார்கெட் போயிருக்கு. இந்த என்ட்ரி இன்றைக்கி எடுத்துக்க முடியும்னு கேட்டால் எடுக்கவும் முடியாது இந்த என்ட்ரி. ஏன்னா ரீடெஸ்ட் பண்ணால் தான், சிக்னல் வந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும். சிக்னல் வராமல் நம்மளால் எந்த என்ட்ரியும் எடுக்க முடியாது. சிக்னலில் எந்த மாதிரி சிக்னல், அதை நான் தெளிவாக அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோஸ் அந்த பிடிஎஃப்பில் இருக்க ஒவ்வொரு கண்டென்ட்டையும் சின்ன சின்ன வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதில் மட்டும் பார்ப்போம். இது நமக்கு என்ட்ரி வந்திருக்கா கேட்டால் என்ட்ரி வரலை, அப்படியே மேலே நேராகவே டார்கெட் போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி வரலை, மேலே இந்த என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரி கிடச்சி இப்போ ஓடிட்டு தான் இருக்குது பாருங்கள் கீழே வரைக்கும். இது பாட்டம் டார்கெட்டு. ஃபஸ்ட் டார்கெட் இந்த லைன் சொல்கிறேன், அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். இதுக்கான வேறு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் டெய்லி கிடைக்கும் இந்த எக்ஸாம்பிள். அதனால் இந்த நாளும் கிடச்சிருக்கு. இது வேறு செட்டப் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி செட்டப் தான். ஆனால் என்ன, பிரேக் அவுட் ஆகாமல் போயிருக்கும். பிரேக் அவுட் வந்து ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் இந்த இடத்துலையே வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள், 10 பிப்பு இல்லை 15 பிப்புக்குள்ளே இருக்கும். 15 பிப்புக்குள்ளே இருந்தால் தான்
அது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது வேலிடாக நம்ம பேட்டர்னாக பார்த்து எடுப்போம். மோர் தென் 15 பிப் இது ஓடி இருந்தது அப்படின்னா 20 பிப் 25 பிப்லாம் ஓடி இருந்துச்சுன்னா அது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்போது தான் சொல்ல முடியாது. பிரேக் அவுட் ஆகாமலேயே மிடில் பாயிண்ட்லேயே வந்து என்ன ஆகும்னா டபிள்யூ போட்டுரும். மிடில்லையே வந்து இந்த இடத்துல டபிள்யூ போட்டு கிளம்பும். இல்லைன்னா பாட்டம் போகுது அப்படின்னா இந்த மிடில்லையே எம் போட்டு கிளம்பும். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். இது மோர் தென் 20 பிப் ஓடி இருந்துச்சுனால். இப்போது லெஸ் தென் 20 பிப் தான் இருக்குது. அதனால் இது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆனால் தான் நமக்கு என்ட்ரி. அதுவும் ரீடெஸ்ட் ஆகும்போது இந்த பேண்ட் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் மேலே போகும். இல்லைனா போகாது மார்க்கெட். சரிங்களா? ஏன் இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆகிருக்கு, திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து ரீடெஸ்ட்னு சொல்ல முடியாது. இது மேலே போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து திரும்பினா மார்க்கெட் எங்கே வரும்னா ஃபஸ்ட் டார்கெட்டு இந்த லோ ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட்டு இந்த பாட்டம் செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்டும் இருக்குது. அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா மேலேருந்து கீழே 30 பிப்புக்கு மேலே வரும். ஸ்கேல்பிங்கில் 30 பிப்லாம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ தேர்ட் டார்கெட் இங்கே வரும். அது கன்ஃபார்ம் கிடையாது. தேர்ட் டார்கெட் வரும்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் இந்த லோ வந்து கன்ஃபார்மாக அடிக்கிற டார்கெட். ஃபஸ்ட் டார்கெட் மட்டும்தான். மேலே எடுக்கிற என்ட்ரிக்கு ஃபஸ்ட் டார்கெட்லேயே வெளியே வருங்க. ஏன்னா இந்த இடத்துல எடுக்கிற என்ட்ரிக்கு நான் 2 டார்கெட் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருக்கிற என்ட்ரிக்கு 2 டார்கெட். ஃபஸ்ட் டார்கெட் இங்கே, செகண்ட் டார்கெட் இங்கே. 2 டார்கெட் இருக்குது. ஆனால் மேலே எடுக்கிற செல்லுக்கோ கீழே எடுக்கிற பைக்கோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த செல் எடுத்தோன்னா டார்கெட் இது வரைக்கும் தான். இங்கே ஒருவேளை பை எடுத்திங்கன்னா டார்கெட் இது வரைக்கும் தான். ஸோ புரியுது. இந்த செட்டப் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை இப்படி தாங்க யூஸ் பண்ணணும். இன்ட்ராடே 15 மினிட்ஸ் சார்ட்டாக இருந்தாலும் சரி, 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் சார்ட்டாக இருந்தாலும் சரி, 5 மினிட்ஸ் செட்டப் தான் வந்து ஸ்கேல்ப் மாஸ்டர்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். 15 மினிட்ஸ்க்கு இதுவே செஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறோம். நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் செஷனுக்கு போனீங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருக்கோம். சிக்னல்ஸ் வந்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா கலர் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு பை செல் சிக்னல்ஸ் கொடுக்கும். இது ஸ்கேல்ப் மாஸ்டர் 3 மினிட்ஸ் சார்ட்டு, இது 15 மினிட்ஸ் சார்ட். இப்போ இங்கே என்ன சொன்னனோ 3 மினிட்ஸில் என்ன பண்ணுறோமோ அதை தான் இங்கே 15 மினிட்ஸில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் லிங்க் எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த செட்டப்பில் சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் விஷயம். ரொம்ப சிம்பிளான செட்டப் இது. ஈஸியாக என்ட்ரி கிடைக்கிற செட்டப்பும் கூட. காலையில் ஏஷியனில் உக்காந்தாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. ஏஷியன் செஷன்லேயே உங்களுக்கு 7 மணி என்ட்ரி கிடச்சிதா, டார்கெட்டை போட்டிங்களா, ஒரு 10 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போவும் டார்கெட் ரீச் ஆகிடும். அந்த 2 மணி நேரம். இங்கே மேலே எடுக்கிற செட்டப் 10 மணி வரைக்கும் ஆகும். பட் இங்கே இருக்கிற பை செட்டப் பார்த்திங்கன்னா ஓவராலாக மோஸ்ட்லி 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவரில் டார்கெட் போயிடும். இங்கேருந்து போகிற பையோ இல்லை இங்கேருந்து வர செல்லோ மேலேருந்து கீழே வர்றதுக்கு தான் உங்களுக்கு 2 ஹவர்ஸாவது டைம் எடுக்கும். 2 ஸ்கிரிப்ட் தான். ஏயுடி யூஎஸ்டி அண்ட் ஏயுடி கேட், இது 2 பார்த்தாலே போதும். பாருங்க, இது வந்து செல் செட்டப், பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு. ரீடெஸ்ட்டில் உங்களுக்கு பேட்டர்ன் எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸான பேட்டர்ன் தான் கிடச்சிருக்கு. நான் அதுக்காக தான் சொன்னேன் செஷன் ஓப்பனில் பார்க்க சொல்லி. அந்த செஷன் ஓப்பனில் உங்களுக்கு தெளிவான பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. ரொம்பவும் கிளியரான ஒரு பேட்டர்ன் தான் கிடச்சிருக்கு. இது மிஸ் பண்ணாலும் அடுத்த பேட்டர்ன் நமக்கு இன்னும் தெளிவாகவே இருக்குது. 3 கேண்டில் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ டார்கெட் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வரும்போதே என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு. செகண்ட் டார்கெட்டு இங்கேயே வெளியே வந்தாலும் வரலாம், இல்லை இங்கே வந்தாலும் வரலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10 பிப் மேலே தான் கவர் ஆகும். ஸ்டாப் லாஸ் கம்மியாக தான் இருக்கும். மார்னிங் செஷனில் உங்களுக்கு ஏஷியனில் 4 to 5 பிப்பில் தான் ஸ்டாப் லாஸ் கிடைக்கும் மோஸ்ட்லி. இந்த கேண்டலோடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 4.4 பிப்பு. இல்லை நம்ம இந்த இடத்துலையே எடுத்தாலும் கூட இந்த சிக்னல் லைனை கிராஸ் பண்ணுற கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி கேண்டில். சரியா? இந்த சிக்னல் லைனை கிராஸ் பண்ணுற கேண்டில் என்ட்ரி கேண்டில். இப்போதைக்கு நான் வந்து இந்த கலர் பேஸ் பண்ணி சொல்லலை, ஜஸ்ட் ட்ரேடு எப்படி ட்ரேட் செட்டப் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றதை திரும்ப பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த கேண்டிலில் எடுத்தால் கூட நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கிட்ட தான். ஸோ ஒரு பை செட்டப் பார்த்துடலாம். இப்போ செல் பார்த்துருக்கோம். பை இன்றைக்கியோடைய செட்டப்பில் பைக்கு என்ட்ரி இல்லாமல் அப்படியே தான் போச்சு.
என்னோட சார்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போச்சு. இந்த மாதிரி போகும்போதே தெரியும் அது கீழே தான் விழும்ன்ட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அரைச்சி தான் கொண்டு போகிறானுங்க. அப்போ மேலே தான் என்ட்ரி கிளியராக வரும்ன்றது நீங்கள் போக போக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு புல்லிஷ் சைன் கிடையாது. இது ஃபேக்காக கொண்டு போகிறது. இதுதான் மேனிப்புலேஷன், அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு. ஏஎம்டி ப்ராசஸ் தான் இது. சரிங்களா? ஒரு செஷனுக்குள்ளே நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ எஸ்எம்சி யூஸ் பண்ணுறவங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எஸ்எம்சியில் பெருசாக ஈடுபாடு கிடையாது. ஏன் அப்படின்னா எஸ்எம்சி என்கிட்ட இருந்தப்போ ஒரு பதட்டம் தான் இருக்கும். அதில் 10 என்ட்ரி எடுக்கிறோம், 5 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா அது வேஸ்ட்டு தானே. ட்ரேடிங்க்கு வர்றதுக்கான வின்னிங் சான்ஸ் ப்ராபபிலிட்டி 50% தான். ஒரு விஷயம் தோக்கிறது ஜெயிக்கிறது. அப்போ 2 தான் அப்படின்னா அது ப்ராபபிலிட்டி 50 தான். அப்போ 10ல் 5 தான் அடிக்குது, 5 டார்கெட் போகுதுனாலும் அதுவும் அதே கணக்கில் தான் வருது. அதனால் அது ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை. ஏன் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் கண்டிப்பாக எஸ்எம்சி எப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது. அதை வச்சு ஜெயிக்க முடியுமா, இல்லை காலத்துக்கு இதே மாதிரி பிரேக்கையும் வெளியே சுற்றிட்டு இருக்குமா. ஏன்னா பெருசாக ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தப்போ சின்னதாக ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்ருக்கோம், அவ்வளோதான் எஸ்எம்சி யூஸ் பண்ணிவிட்டு. மற்றபடி பெருசாக எதுவும் ப்ராஃபிட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அதனால் வேறு ஒரு செட்டப், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு செட்டப் நமக்கு தேவைப்பட்டதுனால தான் இதை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு என்ட்ரிக்கான மெத்தடும் வந்து சிக்னல்ஸாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஏன்னா இது நம்ம எதிர்த்து போராடிட்டு இருக்கிறது ஒரு மிஷின் கூட. இதில் நாம் தனியாக ஒரு மனுஷனை நின்று ஜெயிக்க முடியாது. இன்னொரு மிஷினோட ஹெல்ப் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? இது வந்து பை செட்டப். இது பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கீழே வந்திருக்கு. கலர் மாதிரி சிக்னல் கொடுத்தா கேட்டால் சிக்னல் கொடுக்கல. பட் திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு சிக்னல் கொடுத்துருக்கு. இங்கே தான் வந்து உங்களுக்கு சிக்னல் 13 க்ளோஸ் அழகாக இங்கே தான் கொடுத்துருக்கு. ஸோ சிக்னல் லைன் இங்கே கிராஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். அதே கண்ணில் திரும்ப என்ட்ரி வந்துட்டு அது பொறுமையாக போயிடும். இன்றைக்கி லேட் ஆகிருக்கு. ஏன்னா பெரிய ஃபால். இந்த ஃபாலில் இப்போ மேலே ஏறது வந்து ஒரு கரெக்ஷனில் இந்த செட்டப் அப்படின்னா கரெக்ஷன் ஸ்லோவாக தானே போகும். ஆக்சுவலாக டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா அது ஸ்பீடாக போயிடும். ஏன்னா இப்போ டவுனில் இருக்குது. இப்போ டவுனில் என்ட்ரி பார்க்கும்போது அது ஸ்பீடாக போயிருக்கும். இங்கேயும் பாருங்கள், அடுத்த ஒரு செல் என்ட்ரி, பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, கரெக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு க்ரீனில் கொடுத்துருக்கு. அடுத்தது எங்கே வந்து சிக்னல் லைனை கிராஸ் பண்ணுதோ அங்கே என்ட்ரி. இது கிராஸ் பண்ணல, இது கிராஸ் பண்ணியிருக்கு. திரும்பவும் வந்து தொட்டுட்டு கிராஸ் பண்ணியிருக்கு அழகாக. இந்த லைன், இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கேண்டில். ரெட்லேயே வந்து ரெட் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போது செல்லு டார்கெட்டாக நமக்கு எக்ஸாக்டாக ஃபஸ்ட் டார்கெட்டை மட்டும் ஹிட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருச்சு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து சும்மா நம்ம ட்ரா பண்ணலை, கால்குலேஷன் பேஸ்டில் தான் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரா ஆகும். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி அதுவே ட்ரா பண்ணிக்கும் பாக்ஸு. சரிங்களா? எல்லாமே நம்ம பில்ட் பண்ணியாச்சு. இதேமாதிரி இங்கே கிளம்புனா எங்கே போகும்னு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட் டார்கெட்டு இங்கே போகும். ஃபஸ்ட் டார்கெட் போனதுக்கப்புறம் நீங்களே கண் கூட பார்க்கலாம், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் தான் ரொம்ப மெயின். அது கரெக்டாக பிடிச்சாச்சு அப்படின்னா திரும்பவும் இங்கே பேட்டர்ன் கொடுத்து கிளம்பியிருக்கிறதுனால செகண்ட் டார்கெட்டுக்கு அது போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் பேண்ட் சப்போர்ட்டில் நமக்கு என்ன வந்திருக்கு, 3 கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு, 4 கேண்டில். அழகாக அது என்ன பண்ணிருக்கு, திரும்பவும் கொண்டு போயிட்டு செகண்ட் டார்கெட்டாக எங்கே போயிருக்கு, அதே நம்ம பாக்ஸு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? அந்த பாக்ஸோடைய இதுதான் ட்ரேடிங் ஹெட்ஜ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ரேஞ்சு தான் ட்ரேடிங் நமக்கு அப்படின்றத இந்த பாக்ஸ் தெளிவாக போட்டு காமிச்சிடும். இதுதான் அந்த ஸ்கேல்ப் மாஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபாரெக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி செட்டப்பு. நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது, பட் எஸ்ஜிஎக்ஸ் சார்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். அதுமாதிரி க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வருக்கும் ரெடி பண்ணியாச்சு இண்டிகேட்டர்ஸை இதே மாதிரி. ஆனால் 15 மினிட்ஸ்க்கு தான் இருக்குது. 5 மினிட்ஸ்க்கெல்லாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 5 மினிட்ஸில் மூவே இல்லை. அதில் அது டைரெக்டாக யூஎஸ் மார்க்கெட் அப்போ தான் ஒர்க் ஆகுறதுனால 15 மினிட்ஸ் சார்ட்டில் அது கிளியராக இருக்குது ஓரளவுக்கு. இது கரன்சி பேருக்கு இந்த இந்த ஸ்கேல்ப் மாஸ்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இப்போ எந்த ஸ்கிரிப்ட் காசு கொடுத்தா என்ன, நமக்கு அல்டிமேட்டாக நமக்கு ப்ராஃபிட் தான் தேவை. அது எது கொடுத்தா என்ன. அதனால் நான் வந்து ஏஷியன்லேயே வேலையை முடிச்சுட்டு உக்காந்துடலாம். ஸோ மோஸ்ட்லி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏஷியன்லேயே முடிச்சுட்டு போயிடுங்கன்ற மாதிரி தான். நான் லாஸ்ட்டாக எடுத்த பேட்ச், நான் 2 பேட்ச் தான் எடுத்திருக்கேன் பிடிஎம்எம். அதுக்கு முன்னாடி எந்த கோர்ஸும் அதுக்கப்புறம் எடுக்கல. சரி, 2 பேட்ச் இல்லை, ஒரு பேட்ச் தான் எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கிளாஸஸ் யாரும் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரெக்ஸில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஃபண்டிங் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க பண்ணலாம். வெளிநாட்டில் வேறு யாராச்சும் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பட் இந்தியனில் இருந்துட்டு ஃபாரெக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. சரிங்களா? தேங்க்யூ.